சுத்தமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினால் நம்மளை என்ன திருப்திப்படுத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆலயத்தின் சம்பூர்ண நன்மையினால் திருப்தியாவீர்கள் சொல்லி ஆண்டு சொல்றாரு. அப்ப ஆண்டு சமத்துல உட்கார்ந்து ஏசப்பா அதுல திருப்திப்படுத்துகிற தேவன். சம்பூர்ண நன்மையினால வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம ஆண்டு சமத்துல போய் அமருவோம். மனிதர்களுக்கு போறது நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி ஆண்டு சமூகத்துல போய் உட்கார்ந்து ஏசப்பா இந்த காரியத்துல என்னை திருப்திப்படுத்துங்கப்பா, என் தேவையை சந்திங்கும் போது ஆண்டு சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டு நம்முடைய தேவைகளை என்ன செய்யறாரு? சந்திக்கிற தேவனா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பண பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். அந்த நேரத்துல நம்ம திருப்திப்படாத காரியங்கள் வரும். ஐயோ எனக்கு இதுல திருப்தியிலேயே ஒரு சரீரத்துல வியாதிங்கிறதுனால நமக்கு வரும். எனக்கு மட்டும் வந்துடுச்சே, என் பிள்ளை கெட்ட வழியில நடக்கிறானே, தவறான மற்ற பிள்ளைகள் போது அவன் நல்லா திருமணமாகி நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம முன்னாடி கண் முன்னாடி நிற்கும். திருப்தி இல்லாத காரியங்கள்.